Hello children, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 1ல இருக்க let us read அந்த பகுதியில் இருக்க ரோபோட் எக்ஸ்போ அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். அனிதா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ரோபோட் எக்ஸ்போ. அனிதாங்கிறது இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் நேம். அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ரோபோட் எக்ஸ்போ ரோபோட்டு எக்ஸ்போவில் நடந்த விஷயத்த வந்து அவள் வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறா. ஓகேங்களா? எக்ஸ்போ அப்படின்னா பொருட்காட்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், யூ லுக் எக்ஸைட்டட், எனிதிங் ஸ்பெஷல்? அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன இன்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அனிதா, எஸ், I went to the robot expo yesterday. I was so excited seeing all the robots. ஆமாம், நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஏன்னா நான் நேற்று வந்து ரோபோட் எக்ஸ்போக்கு போயிருந்தேன். அங்கே நான் பார்த்த திங்ஸ் ரோபோட்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டட், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது அங்கே இருந்த ரோபோட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், டெல் அஸ் மோர். ஓ அப்படியா அப்படின்ட்டு இன்னும் சொல்லுங்க, இன்னும் நிறையா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா என்ன சொல்கிறா பார்க்கலாமா? எ ஹியூமனாய்ட் வெல்கம் மீ இன் டு த ஹால். ஒரு மனித ரோபோ வந்து என்னை வந்து அந்த ஹாலுக்குள்ளார வெல்கம் பண்ணுச்சு. ஃப்ரெண்ட், வாட் இஸ் தட்? அனிதா, என்ன சொல்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அனிதா என்ன சொல்கிறா? எ ரோபோட் தட் லுக்ஸ் லைக் எ ஹியூமன். அந்த ரோபோட் வந்து நம்ம ஹியூமனம்னு மனிதன் மாதிரியே இருந்துச்சு அந்த ரோபோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஈவன் நியூ மை நேம். அது என்னுடைய நேம் கூட தெரிஞ்சிருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக்டு தட் ஐ ஸ்டுட் தேர் ஃப்ரோசன். அவன் அந்த ரோபோட்டுக்கு என்னுடைய நேம் கூட தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அது இல்லாமல் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்து அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? வாவ் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அனிதா என்ன சொல்கிறாங்க? I am just getting started. A robot just looked at me and named the things that I had with me. அது இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருந்தனோ அதெல்லாம் நேம்ஸ் கூட சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங், இட் மஸ்ட் ஹாவ் ஸ்கேன்ட் யூ வித் இட்ஸ் ஐஸ். ஓ அமேசிங், ரொம்ப அருமையாக இருக்குது. அது உன்னோட ஐஸை பார்த்தே உன்னைய வந்து ஸ்கேன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதுக்கு அனிதா என்ன சொல்கிறா? த நெக்ஸ்ட் ரோபோட் டான்ஸ்டு ஃபார் த சாங்ஸ் பிளேட் பை த விசிட்டர்ஸ். இன்னொரு ரோபோ வந்து சாங் போட்டுட்டு அது டான்ஸ் ஆனிச்சு விசிட்டர்ஸ் கூட அப்படின்னு சொல்கிறான். விசிட்டர்ஸ்னால் அங்கே வந்து பார்ப்பாங்கள்ல நம்மள மாதிரி. இப்போ அனிதா மாதிரி அங்கே அந்த ரோபோட் எக்ஸ்போவை பார்க்க வந்தவங்க கூட டான்ஸ் ஆடிச்சான். ஐ சடன்லி ஃபவுண்ட் அ பட்டர்ஃப்ளை சிட்டிங் ஆன் மை ஷோல்டர். திடீர்னு என்னோட ஷோல்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். டு மை சர்ப்ரைஸ் இட் வாஸ் அ ரோபோட். அவன் என்ன ஆயிட்டாளாம், ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாளாம். ஏன்னா அதுவும் ரோபோட் தானா. பட்டர்ஃப்ளை வந்து அவள் ஷோல்டரில் உட்காந்துச்சுல, அந்த பட்டர்ஃப்ளையும் ரோபோட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளை மட்டும் ரோபோட் இல்லை, தேர் வேர் ரோபோட்ஸ் ஆஃப் ஆண்ட் அண்ட் ஃபிஷ்ஷஸ் டூ. அங்கே ஆண்ட் அப்படின்னா எறும்பு, ஃபிஷ் அப்படின்னா மீன். ஓகேங்களா? ஆண்ட் மாதிரியும் ஃபிஷ் மாதிரியுமே பட்டர்ஃப்ளைலாம் ரோபோட்லாம் இருந்துச்சு அப்படின்னு அனிதா சொல்கிறாளாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆண்ட் ரோபோட், வாவ், என்னது ஆண்ட்டு ரோபோட்டா அப்படின்னு அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. வாவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிதா, ஐ saw a robot cooking dishes and serving all. It served me an omelette. ஓகே நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்புறமேட்டு ஒரு ரோபோட் பார்த்தேன். அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுச்சான், குக்
பண்ணுச்சான். சமைச்சு தான் நெறைய டிஷ்ஷஸ்லாம் சமைச்சு அதையும் சர்வ் அப்படின்னா பரிமாறுறது. ஓகேங்களா? பரிமாறுனுச்சாம். எல்லாத்துக்குமே குக் பண்ணி பரிமாறுனுச்சாம். அது வந்து எனக்கு என்ன பரிமாறுனுச்சுன்னா, ஆம்லெட் வந்து எனக்கு வந்து சர்வ் பண்ணுச்சு அப்படின்னு அனிதா சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வி ஆல் விஷ் ஃபார் குக் ரோபோட் அட் ஹோம்? நம்ம வீட்லேயே இது மாதிரி ஒரு ரோபோட் குக் பண்ணுச்சுன்னா நம்ம வேணான்னா சொல்லுவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்ம வீட்லேயே இது மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களாம். அனிதா அதுக்கு என்ன சொல்கிறா? ஆடிங் டு மை எக்ஸைட்மெண்ட், எ ரோபோ கலெக்டட் அண்ட் ட்ராப்ட் அன் எம்டி வாட்டர் பாட்டில் இன் டு த டஸ்ட்பின். தென் இட் அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் டு யூஸ் டஸ்ட்பின். அடுத்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரோபோட் வந்து அங்கே தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலை அப்படியே தூக்கி போடுறவங்களெல்லாம் அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுச்சான். அதுவும் இல்லாமல் அந்த ரோபோட் வந்து எல்லாரும் டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுச்சான் இன்னொரு ரோபோட். Next, then there was a robot that asked me, "Do you want to make a robot?" I eagerly nodded my head and said yes. "But I don't know how to make it," it replied. "Don't worry, I will help you." அடுத்து ஒரு ரோபோட் வந்து அவகிட்ட கேட்டுச்சான், நீ நீ வந்து ரோபோட்டை உருவாக்க விரும்புறியா? உனக்கும் ரோபோட்டை செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஈகர்லி நோடட் மை ஹெட். நான் உடனே தலையாட்டிட்டு ஆமாம் எஸ் அப்படின்னு பதில் சொன்னேன். பட் ஆனால் எனக்கு செய்ய தெரியாதே அப்படின்னு அவள் சொல்கிறாளாம். அதுக்கு ரோபோட் ரிப்ளை பண்ணிச்சான், டோன்ட் வரி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ரோபோட் சொல்லிச்சான். Then it said, let us make a robot that can run. There are three main parts in this robot. First is the controller, it acts as the brain. Second is the mechanical parts that will help the robot move. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ரோபோட்டை உருவாக்கலாம் அப்படின்ட்டு அது சொல்லுதான். ரோபோட் உருவாக்குறதுக்கு மொத்தம் 3 பார்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுதான். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் அப்படின்னா இப்போ நம்மளோட கண்ட்ரோல் எந்த பார்ட்ஸ்கிட்ட இருக்குது? பிரைன் சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம். நம்ம தலையில் இருக்கிற பின்னாடி இருக்குல்ல அந்த பிரைன் தான் நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ரோபோட்டுக்கும் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸு, இயந்திரங்கள். அந்த இயந்திரங்கள்லாம் அப்புறம் நம்மளோட இயந்திரம் என்னது? கை, கால் இதெல்லாம் நம்மளால் இருக்கிறனால தான் நம்மளால் மூவ் ஆக முடியுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். அதே மாதிரி ரோபோட்டுக்கும் தேவையில்ல, அதுதான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ். செகண்ட் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Third is the sensors that will help the robot sense walls and other things on its way so that it does not crash into this object. Next வந்து sensors, உணர்வுகள். அந்த உணர்வுகள் மூலிமா தான் நம்மள ஒரு இடத்துல இருந்து ஒரு திங்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ அதுதான் தேர்டு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் திஸ் பார்ட்ஸ் ஒர்க் டுகெதர் டு மேக் த ரோபோட் ரன். இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆனிச்சுன்னா ஒரு ரோபோட்டை நம்மளால் உருவாக்க முடியும், ஒரு ரோபோட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. Then I put these 3 parts together with the robot and made a robot myself. இந்த 3 பார்ட்ஸையும் நம்ம இது பண்ணிட்டோம்னா இந்த ரோபோட்டு உருவாக்கிடும், நம்மளே உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. This expo has made really interested in robots. I planning to make more robots. Will you join me? இந்த எக்ஸ்போவில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ரோபோட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி நானும் இதே மாதிரி நிறைய ரோபோட்ஸை மேக் பண்ண விரும்புகிறேன். நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா. ஃப்ரெண்ட்ஸ், வி வுட் லவ் டு. ஓகே, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களாம். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த ஸ்டோரியில் நம்ம ரோபோட் எப்படி இயங்குது, அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இங்கே பாருங்கள், சைடில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ரோபோட் வந்து டஸ்ட்பினில் போடுதுன்னு சொன்னேன்ல, அந்த வாட்டர் பாட்டில், அந்த பிக்சர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்பவே முக்கியமானதுன்னு சொன்னேன்ல, கண்ட்ரோலர். அடுத்து மெக்கானிக்கல் பார்ட்ஸு, சென்சார்ஸ், இதெல்லாம் தான் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.